என்னது? ரோஹிணி வீட்டுக்கா? ஆமா. அவ ஏன் இவ வீட்டுக்கு போனா? அவளுக்கும் இவளுக்கும் என்ன லிங்க்? வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போன உடனே இந்த சாந்தில ரோஹிணியை கைத்தாங்கள கூட்டிட்டு வந்து ஆட்டோல ஏத்திட்டு ஹாஸ்பிடலுக்கு போனா. ஹாஸ்பிடலுக்கா? ஏன் அவளுக்கு என்ன? She is pregnant it seems. மாடிப்படியில தவறி விழுந்திருக்கா. நல்ல காலம் வயித்துல இருந்த குழந்தைக்கு ஒன்னும் ஆகலையா. அந்த நர்ஸ் கிட்ட நான் கேட்டேன். ஏன் கவலையெல்லாம் அந்த குழந்தைய பத்தி இல்ல ஷாமனா? இந்த சாந்திக்கு யார் போன் பண்ணி ரோஹிணியை பார்க்க சொல்லிருப்பா? ஒருவேளை ரோஹிணியை போன் பண்ணி சாந்தியை வர வைச்சாலா? அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னா ஒரு க்ளோஸ்னஸ். எனக்கு அதான் புரியவே இல்ல. போன் எத்தனை மணிக்கு வந்ததா சொன்ன? காலையில ஒரு 11:30 இருக்கும். ஏன்? நீ சொன்ன அதே நேரத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மதன் மாமாவுக்கு ஒரு போன் வந்தது. உடனே அவர் மூஞ்சில ஒரே டென்ஷன். கண்டிப்பா அது ரோஹிணியோட போனா தான் இருந்திருக்கணும். நான் நல்லா கவனிச்சேன். ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லி தப்பிச்சிட்டாரு. ஆர்கே மாமா கோவம் வந்துருச்சு. மீட்டிங் ஹாலை விட்டு வெளில போன்ட்டாரு. இவர் அங்கிருந்து வெளியில போய் போன் பண்ணிருக்கணும் ரோஹிணிக்கு. அதே டென்ஷன்ல சாந்திக்கு போன் பண்ண ட்ரை பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்டே அவர் உன் குரலை கேட்டோன்னே போனை வச்சிருக்கணும். செகண்ட் டைம் ட்ரை பண்ணி சாந்தி லைன் கிடைச்சோன்னே ரோஹிணியை போய் பாருன்னு சொல்லியிருக்கணும். கண்டிப்பா இதான் நடந்திருக்கணும். ஷாமனா, நீ சொல்றது கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாந்திக்கு எதுக்கு மதன் மாமா போன் பண்ணணும்? சாந்தியை விட்டு ஏன் ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ண சொல்லணும்? ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு ஷாமனா. ரம்யா, இந்த விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காத. இப்போ எனக்கு என்னன்னா, இதுல சாந்தியோட பார்ட் என்ன? நம்ம அக்காக்கு எதிரியா இல்ல மாமாக்கு ஆதரவா? இதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சாகணும். தயவு செய்து அக்காட்ட இந்த விஷயத்த சொல்லிடாத. ஷாமனா, இது அக்காவோட லைஃப். ஒன்னும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, நாம பாத்துக்கலாம். ஓகே, டோன்ட் வரி. அப்பா, கூப்பிட்டீங்களா? என்னப்பா விஷயம்? அப்பா, ஏன்பா தயங்குறீங்க? அனிதாவை நீ உண்மையிலே நேசிக்கிறியா? என்னப்பா இப்படி கேட்குறீங்க? உண்மையில சந்தேகப்பட்டு இந்த கேள்வி நான் கேட்கலடா. நீ அனிதாவை எந்த அளவு நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது அவளுக்கு தெரியணும். அதுதான் முக்கியம். பொன்னால தன் வாழ்க்கை எங்க வீணாயிடுமோன்னு அவ பயப்படுறாடா. நான் சொல்ல வேண்டியது அவ சொல்றல. அர்ஜுன், என்னடா சொல்ற? பின்னமா இப்படி தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருந்தா அவளால என் வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்பா, என் மனைவினா என்ன நம்பணும். அவ இன்னும் என் மனைவியவே வாழல. அப்படியே அந்த ஆர்கியோட வாரிசு தான். மற்றவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் மனசு இருக்குங்கிறது புரிஞ்சுக்காத ஜென்மங்க. இந்த பார், உனக்கு மனசு இருக்கிறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவன் பொண்டாட்டின்ற முறையில அந்த மனசு தனக்கு சொந்தமா இருக்கணும்னு அனிதா நினைக்கிறான். அது என்னடா தப்பு? ஏன்பா அவ பேச்ச கேட்டு என்ன கேள்வி கேக்குறீங்களா? அப்படி இல்லடா, அவளுக்கு உன் மேல சந்தேகம் வராம பாத்துக்கோன்னு சொல்றான். மத்தவங்க கிட்ட நீ பழகிறத விட சுவாதி கிட்ட நெருங்கி பழகிறத அவளால தாங்கிக்க முடியல. அன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல சுவாதி கைய பிடிச்சிட்டு ஆறுதல் சொன்னத அவ எல்லார்கிட்டயும் பெருசா சொல்லிட்டு இருக்கா. இதுல என்னமா தப்பு இருக்கு? ஆறுதல் சொன்னேன், அவ்வளவுதான். போற போக்குல சுவாதி கீழே விழுந்தா கூட தூக்க கூடாதுன்னு சொல்லுவா போல இருக்கு. இந்த பார் அர்ஜுன், நீ ஆஸ்பத்திரிக்கு போனது, சுவாதிக்கு ஆறுதல் சொன்னது எதுவுமே தப்பு இல்லை. அந்த ஆஸ்பத்திரி விஷயம் எந்த அளவு பெருசானதுக்கு அந்த சம்பவம் மட்டும் காரணம் இல்லை. பின்ன அர்ச்சனா கல்யாணத்துல நீ அளவுக்கு மீறி ஆர்வம் காட்டினியோன்னு எங்களுக்கே பட்டுது. உண்மையை சொல்ல போனா எங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா, நீ செஞ்ச காரியம் உன் பொண்டாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல.
சுவாதிக்கு உதவ உன்னை விட்டு ஆளே இல்லையா என்ன? இந்த பாருடா, நீ செஞ்ச காரியம் உனக்கு தப்பா தெரியாது, ஊராருக்கு தப்பா தெரியுது, உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப தப்பா தெரியுது. அதையெல்லாம் விடுறா. நீ எவ்வளோ பேருக்கு உதவி இருக்க, அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா நீ நிம்மதியா இருக்கியா? உன் லைஃப்ல அர்ச்சனா சுவாதியை விட அனிதா ரொம்ப முக்கியம்டா. தயவு செய்து புரிஞ்சுக்க. உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நாங்க பேசுறதா தப்பா நினைக்காத. உன் பொண்டாட்டி பேச்சில் உள்ள நியாயத்தை மட்டும் எடுத்துட்டு பேச வந்திருக்கோம். நீ புத்திசாலி, பதட்டப்படாம யோசி. நாங்க பேசுறதுல உள்ள நியாயம் உனக்கே புரியும். அது இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன் நீ தயவுசெய்து புரி. எங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாத. அதை விட முக்கியம், உன் பொண்டாட்டி சந்தேகத்தை தீர்க்கிறதும் அவளை சந்தோஷமா வச்சுக்கிறதும். அதான்டா குடும்பத்துக்கு நல்லது. ம். ரோஹிணி, 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 என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா, என் மேல கோவமா? என்னங்க கேள்வி இது? நான் என்னைக்காவது உங்களுக்கு அனாவசியமா போன் பண்ணிருக்கேனா? என் உயிரே போற மாதிரி இருந்தா கூட நான் போன் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா என் உயிரை விட முக்கியமான நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து போய் போன் பண்ண. நான் செத்திருந்தா கூட நீங்க இந்த நேரத்துக்கு தான் வந்திருப்பீங்க போல இருக்கு. ரோஹிணி, அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லாத. அந்த நேரத்தில் என் மனசு பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். உன் போன் வந்த அந்த வேதனையை கூட என்னால வெளிப்படுத்த முடியல தெரியுமா? அப்படி ஒரு சிச்சுவேஷன். கரெக்டா மீட்டிங், எதிரில அப்பா. நானும் என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு என்னென்னமோ எங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா எங்க அப்பா விடல. அந்த நேரத்துல உன்னை நினைச்சு நான் புழுவா துடிச்சேன் தெரியுமா? புழுவா துடிச்சேன். உடனே வெளியே வந்து சாந்திக்கு போன் பண்ண. அந்த நேரத்துல அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தோணலம்மா. அவங்க மட்டும் வராம இருந்திருந்தா இப்ப என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. சாந்தி தெய்வங்க, சரியான நேரத்துக்கு வந்தாங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ரோகிணி போய் பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் வரேன். அவ உனக்கு நன்றி சொல்ல சொன்னா, அதான் நேரா இங்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். அதான் எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சே, ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல சாந்தி, நீ சரியான நேரத்துக்கு உதவி பண்ணிருக்க. நீ போகாம இருந்திருந்தா என் ரோஹிணி நிலைமையும் என் குழந்தை நிலைமையும் என்ன இருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் அந்த மீட்டிங் விட்டு வந்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, எங்க அப்பாவை மீறி என்னால வர முடியல.
கோழையாவே பிறந்துட்டேன், கோழையாவே வளர்ந்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ச்சே. ஆமா சாந்தி, என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? சந்தோஷம் வந்தா சிரிக்க முடியல, சோகமா இருந்தா வாய் விட்டு அழ முடியல. ஆர்கேங்கிற அந்த ஒரு பேர் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. என் குடும்ப கௌரவமும் சிதையக்கூடாது, அதே நேரத்துல ரோஹிணியை நான் இழக்கக்கூடாது. ரோஹிணி தான் கர்ப்பமா இருக்கிறத சொன்னப்போ என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆனா அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்ட முடியல. எனக்குள்ள ஒரே வாரிசு அங்க ரோஹிணி வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைதான். என்ன அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை அபிராமியால பெத்து தர முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமா சாந்தி, இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். தெரிஞ்சும் நான் யார்கிட்டயும், இதுவரைக்கும் அபிராமி கிட்ட கூட இந்த விஷயத்தை சொல்ல முடியாம எனக்குள்ள நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தவிப்பு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அபிராமி அக்காவால குழந்தை பெத்துக்கவே முடியாதா? ஆமா, இந்த விஷயத்தை அபிராமி கிட்ட சொன்னா அடுத்த நிமிஷமே மனசொடிஞ்சு போயிடுவா, புழுவா துடிப்பா, இத ஒரு தோல்வியா நினைப்பா. அவ உயிரியே போக்கிப்பா. என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. நீயே தாங்கிக்க முடியலங்கிறியே, அபிராமி நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனாலதான் நான் இந்த உண்மையை மறைச்சிட்டேன். குழந்தை பிறக்கும், டெலிவரி டைம்ல ஜாக்கிரதையா இருக்கணும்னு போய் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீ அபிராமி கிட்ட சொல்லிடாத, உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. ஐயோ என்ன மாமா, உங்க சோகத்தை குறைக்க பாப்பேனே தவிர அதிகமாக்க மாட்டேன். தேங்க்ஸ் சாந்தி, நான் வரேன். என்ன அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தைய அபிராமியால பெத்து தர முடியாது. அம்மா, அம்மா டிஃபன் கொண்டாங்க, பசிக்குது. உங்களுக்கு பிடிச்ச புதினா சட்னி பண்ணிருக்கேன், போட்டுமா? எனக்கு புதினா பிடிக்காது. இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மிளகா பொடியும் எண்ணெயும் கொண்டு வந்திருக்கேன். நான் எண்ணெய் சேர்த்துக்க மாட்டேன். இல்லனா நெய்யும் சக்கரையும் போட்டுமா? இட்லி பிடிக்கலையா இல்ல தொட்டுக்கிற ஐட்டம் பிடிக்கலையா? எனக்கு எதுவுமே பிடிக்கல. இல்லனா ரவா உப்புமா பண்ணிருக்கேன், சாப்பிடுறீங்களா? நல்ல டேஸ்டா இருக்கும். என்னங்க, உண்மையை சொல்லுங்க, நான் தர டிஃபன் பிடிக்கலையா இல்ல என்னையே பிடிக்கலையா? நீ தர எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஆனா இது எல்லாத்தையும் தர ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கை பிடிக்கும், உன் கண்ணு பிடிக்கும், உன் கோவம் பிடிக்கும், உன் சின்னங்கள் பிடிக்கும், இந்த சிரிப்பும் பிடிக்கும். மொத்தத்துல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உண்மையாவா? வேணா கற்பூரத்தை எடுத்துட்டு வா, அடிச்சு சத்தியம் பண்றேன். அனிதா, நீ என்ன விரும்புன, கட்டிக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் உன்னை விரும்புறேன், சத்தியமா விரும்பிட்டே இருப்பேன்.
இது பாரு அனிதா, நமக்குள்ள இருக்கு சண்டை. சண்டை போடலாம், ஏன்னா நீ சம்சாரம். சண்டை இல்லாம வாழ்க்கையே இல்லை. ஆனா நம்ம வாழணும் அனிதா. இப்படியே எல்லாத்துக்கும் கோச்சிட்டே இருந்தா அப்புறம் வாலிபமும் கோச்சிக்கிட்டு நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் தாத்தா பாட்டி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் சண்டை தீர்ந்து பிரயோஜனமே இல்லை. இன்னும் நீ என்ன நம்பலல்ல? இது பாரு அனிதா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஆனா நீ தான் என்ன தப்பாவே பார்க்கற. அனிதா, நான் எப்பவுமே உனக்கு மட்டும்தான் சொந்தம். போதுமா? சாப்பிடலாமா? என்ன போட்டோம்? உனக்கு என்ன பிடிக்குமோ போடு. சரி. பையன் என்ன போடு போடுறான் பார். கில்லாடி அப்ப மாதிரியே சைஸா பேசி நைஸா சரி கேட்டான் பார். போதும் போதும் வாங்க. அவங்களுக்கு தாண்டி புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஐயோ போங்க. ஸ்கூல்ல மிஸ் சொல்லி தரதெல்லாம் கரெக்டா கத்துக்கணும். சரி மம்மி. எல்லா ரைம்ஸும் தெரியுமா உனக்கு? மிஸ் சொல்றதெல்லாம் கரெக்டா கேட்டுக்கணும், ஓகேவா? சரி மம்மி. என்ன இன்னைக்கு ஒரு ஆட்டோவையும் காணோம்? சாந்திமா, என்னம்மா நடந்து போறீங்க? ஆட்டோ என்னாச்சு? வழக்கமா வர ஆட்டோ வரல. வேற ஆட்டோ ஏதாவது வருதான்னு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு ஆட்டோவையும் காணோம். சரி பரவாயில்ல, வாங்கம்மா கார்ல உட்காருங்க, நான் வீட்டுல இறக்கி விட்டுறேன். என்னம்மா பாக்குறீங்க? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இந்த கார்ல கூப்பிடுறீங்களே. நீங்க சொல்றது புரியுதுமா. பெரிய ஆபீஸ்ல இருக்காங்க, நீங்க உட்காருங்கம்மா, நான் வீட்டுல இறக்கி விட்டுறேன். அந்த தைரியத்துல தான் கூப்பிடுறீங்களா? நீ சொல்லு கண்ணு. கால் வலிக்குதுமா, கார்லயே போ. இல்ல சொல்லு, நம்ம வா ஆட்டோல வா இந்த போலாம். குட்டி, நான் உன்னை வீட்டுல இறக்கி விட்டுறேன். பரவாயில்லம்மா, சொன்னா கேளுங்க. உட்காரு செல்லா. ஐயோ. உனக்கு கால் வலிக்கும், அங்கிள் உன்னை வீட்டுல இறக்கி விட்டுறேன். சரியா? மெதுவா உட்காந்துக்காங்க. என்ன நீங்க? எதுக்குமா தயங்குறீங்க? ப்ளீஸ் உட்காருங்க, உட்காருங்கம்மா. இவ்வளோ நல்லவரா இருக்காரு, ரோகிணி மேட்ரு மட்டும் ஏன் மறைச்சிட்டாரு? அது ஏன்னு கேட்கணும். நாராயணா, அம்மா, எத்தனை வருஷமா மாமா கிட்ட வேலை செய்றீங்க? ஒரு 5-6 வருஷமா வேலை பார்க்கறேம்மா. எதுக்குமா கேக்குறீங்க? இல்ல 5-6 வருஷம்னா ரோகிணி விஷயம் தெரிஞ்சிருக்குமே.